புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மாடுகள் அதிகமாக வளர்க்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு நண்பரை சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு. இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு புதுகை புதல்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ முக்கியமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக பேர் ஜல்லிக்கட்டு வளர்க்குறாங்க. அதிக வாடிகள் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு மாவட்டம் தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமான ஒரு மாடு வளர்க்காரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இப்போ வெளிநாட்டிலேருந்து மாடுகளை பாதுகாக்காரு. அவரை பற்றி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இவர் தான் ராஜா. இவர் வந்து பல ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துருக்காரு. இப்போதைக்கு ஒரு கட்டத்தில் வந்து 2 ஜல்லிக்கட்டு மாடுகள் இருக்குது. இவர் ஏற்கனவே 4 மாடு வச்சிருந்தாரு. இப்போது 2 மாடு வெளிநாட்டுல இருந்துட்டு இங்க ஜல்லிக்கட்டு மாடு நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு மாடுகள் வச்சிருக்காரு. நாட்டு சண்டை சாவ கோழி வளர்ச்சிருக்காப்புல, கன்னி நாய்களும் வச்சிருக்காரு. அவரை பத்தி இப்போ நேர்காணல் செய்ய வந்திருக்கிறோம். உங்களை பத்தி நீங்க வணக்கம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தரப்படி கிராமத்தில் நம்ம வச்சுட்டு வரோம். இப்போ நம்ம கடந்த வருடங்களாக வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்தோம், சிங்கப்பூரில் இருந்தோம், பண்ண செஞ்சோம். இப்போ தற்போது சூழ்நிலைக்கு வந்து இங்கே இப்போ நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம நம்ம மாடு வளர்க்கணும், நாட்டு மாடு வளர்க்கணும் பண்ணு செய்யணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இது வந்து நம்ம கண்டுல வந்து இந்த 2 மாடையும் எடுத்து வளர்த்த போனது. இது இல்லாமல் மாடுகள் இருந்துச்சு, பண்ணிச்சு ஒரு 2-3 மாடு கிட்ட. அது வந்து இப்போ இங்கேருந்து நான் வெளிநாட்டில் இருந்தனால பராமரிக்க முடியல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த மாடு வந்து புதுக்கோட்டை நாட்டு மாடுகள் என்ன மாடு தெரியலையே. இது வந்து வெளியூர் மாடுகள். இந்த மாடுகள் எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஆமா, இது வந்து தேனி, மதுரை அந்த மாவட்ட கண்டுகளை போய் நீங்க தேர்வு செய்யறது, கடையில போய் மாடு கண்டுகளை எப்படி தேர்வு செய்ய, எந்த முறையை பார்த்து நீங்க தேர்வு செய்றீங்க? நம்ம நண்பர்கள் பழக்க வழக்கம் அதிகமா இருக்குது. நம்ம நட்பு வட்டாரத்துல இருந்து போயிட்டு எடுத்து நம்ம போயிட்டு நான் நண்பர்கள் வந்து போயிட்டு போன்ல போட்டோலாம் அனுப்ப பிடிச்சவன் தான் நம்ம நண்பர்கள் எடுத்து கொடுத்தா நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நண்பர்கள் சொன்னா அது மாதிரி நல்லா எடுத்து கொடுத்தா அப்படின்னா செஞ்சாங்க. இருக்குது, சிறப்பா இருக்குது, பண்ண செய்யுது. சரி சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து கண்டுல நீங்க தேர்வு செஞ்சீங்களா? இது சுத்து மாடா வரும், இது வந்து பாய்ச்ச மாடா வரும், இந்த போக்குல போகும் அப்படின்னு அந்த சொல்றாங்க. மாடு வரும் பண்ணுச்சு. நம்ம எப்படிதான் போட்டு வளர்த்து என்ன தீனி வச்சாலும் மண்ணால் செஞ்சாலும் அந்த கண்ணுக்குன்னு உள்ள அந்த ரோசம் அந்த இது குணம் அது எல்லாமே இருக்கும் பண்ணு செய்யும். நம்ம மாடை வந்து நம்ம நல்லபடியா வளர்த்து பண்ணி செஞ்சு நம்ம விட்டா பண்ணா நல்லபடியா வரும் பண்ணு செய்யும். இப்போ வந்து சுத்து மாடுக்கு தனியா கண்டுல உங்களை கண்டுபிடிக்க முடியாது, போக்கு மாடு கண்டுபிடிக்க முடியாது. அது சொல்றாங்க ஆளு எல்லாம் எல்லா மாடுகளுக்கும் சில பேர் சொல்றாங்க செய்யறாங்க. நம்ம அதுல எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. நமக்கு வந்து நம்ம மாடு நம்ம கட்டுத்தரல இருந்து நமக்கு அங்க போய் என்ன களத்துல என்ன பண்ணுது செய்யுதுங்கிறது நம்ம பண்ண செய்யும். அது அந்த இடத்துல போயிட்டு அந்த மாடுபிடி வீரர் எப்படி இருக்கா பண்றாரோ அந்த இடத்துக்கு நம்ம மாடு களத்துக்கு மாடு மாறி. ஆமா மாடு. சரி சரி. இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வந்து ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்கு வராங்க. நிறைய பேர் பார்த்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல வரீங்க? எப்படி கண்டை போய் தேர்வு செய்யணும்? கண்டை பத்தி எப்படி எடுக்கணும்? எதுல கண்டுல இருந்து எடுக்கிறது நல்லதா, இல்ல மாடை எடுத்து வளர்க்கறது நல்லதா? எது சிறப்பு சொல்லுங்க. காசு இருக்கவங்க வந்து போயிட்டு மாடு எடுக்கலாம் பண்ணலாம் செய்யலாம். ஒரு 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 10 லட்சம், 20 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் மாடு போயிட்டு இருக்குது பண்ணுது நல்ல மாடெல்லாம். நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க கண்டுல இருந்து எடுத்து வளர்க்குறதான் பண்றதான் எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும். மற்றபடி மாத்தாள் யாராச்சும் இப்போ வந்தா பொண்ணா செஞ்சாங்க அப்படின்னா அது நல்ல கொம்பை தூக்கிட்டு பாப்பா பொண்ணுவா செய்வாங்க. ஆமா, நாங்க வரும்போது பார்த்தோம். அதோட பார்வையே ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வீட்டால யாரும் எதுவுமே நம்ம மாடை பராமரிச்சுட்டு இருக்குது நம்ம தம்பி. நம்ம பேர் வந்து செல்வம். கூட பிறந்த தம்பி. அவர் தான் பாக்குறாரு.